மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பல வாரங்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கர்த்தருடைய நாமத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் விசேஷமாக கர்த்தருடைய நாமத்தில் ஒன்று, ஏராளமான நாமங்கள் இருக்குது, ஆனால் அதில் ஒரு நாமத்தை பற்றி மட்டும் படித்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து பார்ப்போம். அதில் ஒன்று, தேவனாகிய கர்த்தர் எல்ஷடாய் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். எல்ஷடாய் என்று சொன்னால் 3 அர்த்தங்கள் இருக்கிறது. அதில் 3வது அர்த்தத்தை தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். என்னவென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் அவர் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். எப்படி தேவனாகிய கர்த்தர் பொருளாதார வாழ்விலே தேவன் எப்படி நம்முடைய வாழ்விலே போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார் என்பதை பற்றி தான் அநேக வாரங்களாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். என்று சொன்னால், நம் பொருளாதார வாழ்வு என்று வரும்போது அதில் நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவேதான் அதில் நம்முடைய வாழ்வு சிறப்படைய வேண்டும், அந்த பகுதியிலே நாம் வெற்றி பெற வேண்டும், அந்த பகுதியிலே நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் படிக்க ஆரம்பித்தோம். அவைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தேவன் நம்முடைய ஆசைகளை விட தேவன் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். நம்முடைய ஆசைகளை விட, நம்முடைய விருப்பங்களை விட எல்ஷடாய் தேவனுடைய விருப்பங்களும் ஆசைகளும் அவைகள் பெரியதாக இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அதில் ஒரு வசனத்தை தியானித்தோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளாக நிறைவாக்குவார் என்று சொல்லி. அப்போ எப்படி கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி தியானிக்க ஆரம்பித்தோம். ஏதோ கொஞ்சம் காரியம் கிடையாது. ஏதோ நம்முடைய தேவைகள் மட்டும் சந்திக்கப்படுவது மட்டும் கிடையாது. தேவைக்கும் அதிகமாக தேவன் தேவைகளை சந்திக்கிறார் என்பதை பற்றி தான் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தகுதி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய தகுதியின் அடிப்படையில் கிடையாது, தேவனுடைய தகுதியின் அடிப்படையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் பார்க்குறோம். உபாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிப்போம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சேர்ந்து படிப்போம். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். வானங்களும் வானாதி வானங்களும், சொல்லுங்க, வானங்களும் வானாதி வானங்களும். இது யாருடையது என்று சொல்லி வேதம் சொல்லும்போது சொல்கிறார், பூமியும் வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனுடைய ஐஸ்வர்யம், மகிமையின் தேவனுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? ஏதோ பற்றாக்குறையின் தேவன் அல்ல, ஏதோ ஓட்டாண்டி கடவுளை நம்ம ஆராதிக்கவில்லை, ஒரு ஏழை கடவுளை நம்ம ஆராதிக்கவில்லை. தேவன் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார், எப்படி உயர்த்துகிறார், எப்படி கொண்டு போகிறார் என்று சொன்னால், போதுமானதற்கும் அதிகமாக நம்முடைய தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வேதம் சொல்லுகின்றது, வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். இன்றைக்கி பிளாட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, இவ்வளோ ரேட்டு, அவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவருடைய பொருளை எடுத்தே பார்த்திங்கன்னா இவ்வளோ அளந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், எல்லாமே அவருடையது சொல்கிறாரு. எல்லாமே சொல்கிற அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். நம்ம உரிமை பாராட்ட வேண்டும். தேவனுடையது என்று போடப்பட்டிருக்கிறது. இப்போ தேவனுடையது என்பதை உரிமை பாராட்டி நாம் சொந்தம் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னொரு வசனம் பிடிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் கூட தேவனுடைய ஐஸ்வர்யத்தினுடைய காரியங்களை பார்க்கும்போது பார்த்தோம், வானங்களும் வானாதி வானங்களும் தேவனுடையது என்று சொல்லி பார்த்தோம். இங்கே கூட நம்ம பார்க்குறோம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆபிரகாம் சொல்கிறாரு, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். நம்முடைய முற்பிதாக்களுக்கெல்லாம் ஞான வெளிச்சம் இருந்தது. அவர்கள் எதை விசுவாசித்தார்கள், எதை நம்பினாங்கன்னு சொல்லும் போகும்போது, வானத்தையும் பூமியையும் உடையவர்
நம்ம ஆராதிக்கின்ற கர்த்தர், நம்ம ஆராதிக்கின்ற இறைவன் எப்படிப்பட்டவர்? ஓட்டாண்டி கடவுள் கிடையாது. அவர் வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். இன்னொரு வசனம் கூட பார்க்குறோம். சங்கீத புத்தகம் 104 சங்கீதம் 24 வசனம் படிக்கும்போது எடுத்துக்கொள்வோம். அங்கு கூட சங்கீதக்காரன் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பற்றி பார்க்கும்போது வியந்து எழுதுகிறார். 24, கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது. அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சரியக்குறி போட்டிருக்கிறார். என்ன போட்டிருக்கிறாருங்க? ஆச்சரியக்குறி போட்டிருக்கிறாரா? போட்டிருக்கிறார். ஆச்சரியக்குறி வந்திருக்குதா? கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. ஆமென். ஒரு ஞான வெளிச்சம் சங்கீதக்காரருக்கு இருந்தது. சொல்கிறாரு, பூமி தேவனுடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைந்திருக்கிறது. சொல்லுவோம், பூமியானது தேவனுடைய ஐஸ்வர்யத்தினால், தேவனுடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. ஆமென். தேவன் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறபடினால் நம்முடைய தேவைகள் என்று வரும்போது கணக்கெடுத்து தருவதல்ல, எண்ணி போடுறது கிடையாது. அந்த நாட்கள் அந்த சுருக்கு பையிலிருந்து கால்னாவே அரணாவே எடுத்து கொடுக்குற மாதிரி கர்த்தரை அதை எண்ணி கொடுக்குற மாதிரி கர்த்தரை எண்ணி கொடுக்குற தேவன் அல்ல. தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தகுதியின் அடிப்படையில் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நம்முடைய தகுதியின் அடிப்படையில் கிடையாது. நம்முடைய தகுதியின் அடிப்படையில்னா நல்லாவே இருக்காது. நம்ம தகுதியின் அடிப்படையில் பார்க்கும்போது ஏதோ பொழைச்சா போதும், இருந்தா ஏதோ கொடுத்தா அந்த மாதிரி தேவன் அல்ல. தேவன் நம்முடைய தகுதியின் அடிப்படையில் கிடையாது, அவருடைய தகுதியின் அடிப்படையில் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நம்முடைய உச்சக்கட்ட ஆசைகளையும் தேவன் மிதமிஞ்சி செய்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆசைகள் கொஞ்சம், ஆனால் தேவன் தருவது அதிகம். நம்முடைய தேவைகள் கொஞ்சம், ஆனால் தேவன் தருகின்ற காரியங்கள் எல்லாமே ஏராளம் ஏராளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய தேவைகளை மாத்திரம்தான் தருவார் என்று எண்ணிக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய சின்ன எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகளை மட்டுமல்ல, நம்முடைய தேவைகளுக்கும் அதிகமாக தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றவராக இருக்கின்றார். ஏதோ நம்முடைய தேவைகளும் போது ஒரு லிஸ்ட்டு போட்டு இவ்வளோதான் தேவை, அவ்வளோதான் தேவைன்னு சொல்லி இது போதும் ஆண்டவர், இது கொடுத்தா போதும் ஆண்டவர்ன்னு சொல்லுவோம். கர்த்தரை போதும் அவருடைய மனதில் இருக்கிறது, உன் தேவை சின்னது, ஆனால் நான் உனக்காக கொடுக்குற காரியங்கள் எல்லாம் பெருசு. ஆக எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்முடைய மனதை ஒரு சின்ன லெவல்லையே நம்ம அளந்து வைக்கக்கூடாது. ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. இவ்வளோதான் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண மாட்டார் என்று சொல்லி அப்படி நினைக்கக்கூடாது. நம்முடைய தேவைகளையும் தாண்டி, நம்முடைய விருப்பங்களையும் தாண்டி, நம்முடைய ஆசைகளையும் தாண்டி தேவன் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆசைகளை விட நம்முடைய தேவன், எல்ஷடாய் தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்ம ஆராதிக்கின்ற தேவன் ஒரு சன்னியாசி அல்ல. ஏன்னா அன்றைய நேரத்தில் அப்படி காமிச்சிட்டாங்க. நம்முடைய தேவன் அவர் ஆசைகள் நிறைந்த தேவனாக இருக்கிறார். பொதுவாக கிறிஸ்துவம் என்று சொன்னாலே கடவுளை ஒரு சன்னியாசி கடவுளாக மாற்றிவிட்டார்கள். தேவனாய கர்த்தர் அவர் திரும்ப சொல்கின்ற ஒரு சன்னியாசி கிடையாது. தேவனாய கர்த்தர் ஆசைகள் நிறைந்தவர், ஆசையின் கடவுள், ஆசைகள் நிறைந்த தேவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் வேத புத்தகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா தேவன் எப்படி அவருடைய ஆசைகளால் தேவன் இவைகளை உருவாக்கி இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் பல வசனங்களை படிக்கின்றோம். ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 11 வசனம் எடுத்துக்கொள்வோம். அங்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவான் தேவனுடைய ஆசைகளை பற்றி எழுதும்போது ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு. நான் அதை படிக்கிறேன், அதுலேருந்து அதை விலைக்கு சொல்கிறேன். நாம் பார்க்கின்ற பிரகாசமான நட்சத்திரங்கள், வண்ண வண்ண பூக்கள், அழகான பறவைகள் எல்லாமே தேவனுடைய ஆசைக்காக உருவாக்கப்பட்டன என்பதை மனதில் கொள்ள வேண்டும். 4 அதிகாரம் 11 வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும்
சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். கவனமாக கேளுங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அர்த்தம் குறைவாக இருக்குது. இதை விவரித்து சொல்லும்போது இதனுடைய அர்த்தங்கள் இன்னும் பியூட்டியாக இருக்கும். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். சகலமும் தேவனால் உண்டாக்கப்பட்டது. இதெல்லாம் எதற்காக உண்டாக்குனாராம்? உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாக இருக்கிறது என்றார்கள். ஆனால் அது எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய ஆசைக்கென்று சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று வர வேண்டும். ஆமென். எப்படி போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் சொல்கிறாரு, "Thou art worthy, O Lord, to receive glory and honor and power, for thou hast created all things, and for their pleasure they are and were created." Pleasure சொல்லுங்க, pleasure சொல்லுங்க, with my pleasure அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அவருடைய ஆசைக்கென்று நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய ஆசைக்கென்று சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஆசைக்கென்று தேவன் உருவாக்கி இருக்கிறார். தேவனுடைய மனதை பாருங்க. உம்முடைய ஆசைக்கு, அதாவது உம்முடைய ஆசைக்கென்று சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இன்னும் ஒரு சில வேத பதிப்புகளை காண்பிக்கின்றேன். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே என்று வந்திருக்கிறது ஒரு வேத பதிப்பிலே. ஆனால் தமிழ் இந்தியன் ரிவைஸ்டு வேர்ஷன் என்ன சொல்கிறது? உம்முடைய விருப்பத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் படைக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. விருப்பத்தினாலே சொல்லுங்க, விருப்பத்தினாலே. இந்த இன்னொரு ஈஸி ரீட் வேர்ஷன் அதில் என்ன போடப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஈஸி டு ரீட் வேர்ஷனில் அதில் என்ன போடப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், உம் விருப்பத்தாலேயே யாவும் படைக்கப்பட்டும் நிலைத்திருக்கவும் செய்கின்றன. அங்கேயும் பார்த்தா விருப்பம். சொல்லுங்க, விருப்பம் சொல்லுங்க, விருப்பம். இன்னொரு வேத பதிப்பில் போடப்பட்டிருக்கிறது. திருவிலியத்தில் பார்த்தீங்கன்னா, உமது திருவுளத்தின்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், தேவன் எல்லாவற்றையுமே அவருடைய ஆசைக்கென்று தேவன் உருவாக்கி இருக்கிறார். சொல்லுங்கள், இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டவைகள் எல்லாமே அவருடைய ஆசைக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். அழகாக சொல்கிறார், வெளிப்படுத்தினதை எழுதினவர் உம்முடைய ஆசைக்கென்று சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. தேவன், திரும்ப சொல்கிற, சன்னியாசி கிடையாது. தேவன் ஆசைகள் நிறைந்தவர். அவருடைய படைப்புகளெல்லாம் பார்க்கும்போது அவர் எவ்வளவு அதை ரசித்து உருவாக்கி இருக்கிறார் என்ற விதத்தெல்லாம் பார்க்கும்போது நாமே ரொம்ப ஆச்சரியப்படுறோம். ஒன்றும் இல்லை, நம்ம ஊரை சுற்றி இருக்கிற மலைகளை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்குறது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இன்னும் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. இன்னும் அவர் படைத்த படைப்புகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் போய் அந்த இடத்துலலாம் நம்ம நின்று பார்க்க ஆரம்பிச்சோன்னா நமக்கே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தேவன் எவ்வளவு ஆசைகள் நிறைந்தவர். அவர் உண்டாக்கின மரங்கள், பறவைகள், விலங்குகள், இன்னும் சொல்லப்போனால் அவர் உண்டாக்கின செடிகள், மற்ற எல்லாவற்றையும் பார்த்தாலே, பழங்கள், காய்கறிகள் எல்லாவற்றையும் பார்த்தாலே கர்த்தருடைய ரசனை அங்கு தெரிகின்றது. ஆமென். தேவன் எல்லாவற்றையும் அவ்வளோ ரசித்து செய்கின்ற தேவன். நம்மை உருவாக்கும் போது கூட ஏதோ ஒரு சாலை சப்பட்டையாக தேவன் உருவாக்கலை, நம்மளெல்லாம் ரசித்து உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அவருடைய ஆசையினால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நானும் மட்டுமல்ல, நாம் பார்க்கின்ற சர்வ சிருஷ்டியுமே நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய ஆசைக்கென்று சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். திரும்ப எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் சன்னியாசி அல்ல, ஆசைகள் நிறைந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். தேவன் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவன் ஆசைகளும் லட்சியங்களும் நிறைந்த தேவனாக இருக்கிறார் என்பதை நம்முடைய மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். அநேக விசுவாசிகள் இயேசு என்று சொன்னாலே நம்ம ஊரில் அந்த குளிக்காமல் இந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு படிஞ்சு இந்த சுருட்டி வச்சுருப்பாங்க பாருங்க. ரோட்டில் நடந்து போனால் ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த அழுக்கு முடியெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு
திருவோடு ஏந்திட்டு போகிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாதுங்க. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அவர் விருப்பங்களின் தேவனாக இருக்கின்றார். சன்னியாசியை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. தேவன் சன்னியாசி கிடையாது, ஆசைகளின் தேவன். அவர் உண்டாக்குன எல்லாவற்றையும் பார்த்தாலே அவர் எவ்வளவு ஒரு கலா ரசிகன் என்பது புரிய ஆரம்பிக்கின்றது. எல்லாவற்றையும் ரசித்து தேவன் செய்கிறார் என்பதை மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை தரமும் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தேவன் எல்லாவற்றையும் உருவாக்குறது மட்டுமல்ல, அந்த ஆசைகளை நமக்குள்ளாகவும் தேவன் வைக்கின்றார். தேவனே அவர் ஆசைகள் நிறைந்தவர் மட்டும் கிடையாதுங்க, அந்த அவரை போலவே நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறார். அவருடைய சாயலின் முடியும் அவருடைய ரூபத்தின் உருவாக்கி வச்சிருக்கிறார். அவர் எப்படி ஆசைகளின் கடவுளாக இருக்கிறாரோ அதே போல அவர் உண்டாக்கின மனித இனத்தை கூட தேவன் எப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறார்னா அப்படி தான் உண்டாக்கி வச்சிருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ளேயும் ஆசைகள் இருக்குது. இங்கே இருக்கிற உட்காந்துக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் ஆசையே இல்லைங்க பாஸ்டர்னு சொல்ல முடியாது. நான்லாம் ஒன்றுத்துக்கும் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்வா சில பேர்லாம் இருக்கிறாங்க, சில ஆட்கள்லாம். கவனமாக கேளுங்க. நம்ம நடந்து கொள்கிற விதங்களை பார்த்தாலும் நமக்குள்ள எவ்வளோ ஆசைகள் இருக்கிறதுன்னு தெரியும். இந்த ஆசைகள்லாம் என்னத்தை காமிக்க தெரியுங்களா? தேவன் நம்மை உண்டாக்கின இறைவன் எப்படி ஆசைகளின் தேவனாக இருக்கிறார், அவரை போல எப்படி நம்ம உருவாக்கி இருக்கிறார் என்று நமக்கு தெரிய வருகின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலாக இருக்கிறோம். தேவனுடைய சாயலில் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். சொல்லுங்கள், தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளாகவே இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்ற மாதிரி தேவன் நம்மை அவரை போல அவருடைய பிள்ளைகளாகி நம்மை அவரை போலவே உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்குள்ளாக தேவனை போலவே உயர்ந்த ஆசைகளும் தேவன் நமக்குள்ளே வைக்கிறார். ஒரு வசனத்துக்கு போவோம், பிலிப்பியர் புஸ்தகம் போவோம். அங்கே இன்னும் கொஞ்சம் ஆழ்த்த திருத்தமாக பவுல் என்ன பண்ணுறாருன்னா ஒரு படி மேலே போய் தேவன் நமக்குள்ளே என்ன உருவாக்கி வச்சிருக்கிறார் என்பதை பற்றி அங்கு சொல்கிறாரு. நம்ம அதை படிப்போம். 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். எடுத்துக்கோங்க, எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அதாவது என்ன மொழிபெயர்ப்பு சொல்கிறதுன்னு சொன்னால், நல்ல ஆசைகளை தந்து அதை செயல்படுத்தும் ஆற்றலையும் தருகிறார். ஆசையை உண்டாக்குறது மட்டும் இல்லைங்க, ஆசை நமக்குள்ள உருவாக்குறது மட்டுமல்ல, அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆற்றலையும் தருகிறார் என்று பிலிப்பியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவைகளை எழுதி வைத்திருக்கிறார். அதான் இங்கே சிம்பிளாக என்னன்னா, தம்முடைய விருப்பத்தையும் தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறார். விருப்பம் என்று சொன்னால் என்ன? டிசையர், ப்ளஷர். ஆசைகளை தேவன் நமக்குள் உருவாக்குகின்றவராக இருக்கிறார். ஆசைகளையும் அதாவது விருப்பத்தையும் செய்கையையும் ஆசையையும் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆற்றலையும் நமக்குள் உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் எனக்குள்ளாக விருப்பங்களை ஆசைகளை உருவாக்கி அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலோடு நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். தேவன் ஆசையின் தேவன் மட்டுமல்ல, அவரை போலவே இன்றைக்கு என்னையும் உங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஆமென். மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் வேதம் எவ்வளோ அழகான இயேசுவை காண்பித்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்னத்தை போதிச்சாங்க ஒரு காலகட்டத்தில் சொன்னால், ஆசையே கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அன்றைக்கு நேரத்தில் ஆசையே கூடாதுன்னு சொல்லும்போது எங்கேருந்து சில விஷயத்தெல்லாம் பிடிச்சாங்கன்னு போகும்போது பிற மதத்திலிருந்து சில காரியத்தெல்லாம் கிறிஸ்தவர்கள் உள்வாங்க ஆரம்பித்தாங்க. எப்படி பிற மதத்தை பின்பற்றி வருகிற சில ஆட்கள் காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்துவை மட்டுமே உயர்த்தாமல் அவர்களுடைய கலாச்சாரத்தையும் அவங்க என்ன ஆரம்பத்தில் கற்றுக்கொண்டு வந்தார்களோ அதையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா சபைக்குள்ளே கொண்டு வந்து விட்டுடுறாங்க. கடைசியில் ரெண்டுமே சேர்ந்து போய் கடைசியில் பார்த்திங்கன்னா தேவனை விட்டே வழி விலகி போகக்கூடிய நிலைமைக்கு கிறிஸ்துவ சமுதாயமானது தள்ளப்படுகின்ற ஒரு காட்சியை நாம் ஏராளமான இடங்களில் நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆகவேதான் கவனமாக இருக்க வேண்டும்.
கிறிஸ்துவை உயர்த்துகின்ற ஒரு சபையாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை உயர்த்திட்டு நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த காரியத்தையும் உள்ளே கொண்டு வந்து விடுகின்ற ஆட்களாக நாம் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் வேத காலகட்டங்களிலேயே, புதிய ஏற்பாடு காலகட்டங்களிலேயே அநேக மக்கள், யூத மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். ஏராளமான யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். திரும்ப சொல்ற, யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த கிறிஸ்தவர்களாக மாறின யூதர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கிறிஸ்துவ போதித்தது மட்டுமல்லாமல் யூத கலாச்சார முறைகளையும் சபைக்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஆகதான் பவுல் போன்ற பிரசங்கியார்கள் எழும்பி அவர்களை தடுத்து அவர்கள் செய்வது தவறு என்பதை சுட்டி காண்பித்து பிரசங்கம் பண்ண வேண்டிய நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். அதில் ஒரு புஸ்தகம் தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் நடந்த ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன செய்தார்கள்னு சொன்னால், கிறிஸ்துவர்களாக மாறின யூதர்கள் அவர்கள் கிறிஸ்துவையும் சொன்னாங்க, கிறிஸ்துவை சொல்வது மட்டுமல்லாமல் யூத மத சடங்காச்சாரத்தை உள்ள புகுத்துகின்ற ஒரு ஆட்களாக இருக்க ஆரம்பித்தாங்க. சில நேரத்தில் பவுல் கூட எழும்பி பேதுருவை எல்லாம் சாடக்கூடிய அளவுக்கு, பேதுருவை திட்டக்கூடிய அளவுக்கெல்லாம் எழும்பி நின்று சில காரியத்தெல்லாம் பேசினார். என்னப்பா நீ எப்படி பண்ணுற, நீ இப்படி செய்யலாமா, இதை செய்யலாமா, வேஷம் போடலாமா, நடிக்கலாமா, இந்த மாதிரிலாம் பல காரியத்தை பேதுருவை கூட எழுதிச்சு திட்டக்கூடிய அளவுக்கு பவுலின் பிரசங்கம் அந்த நாட்களில் இருந்தது. ஆகவேதான் பாருங்கள், சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவையும் போதிச்சாங்க, யூத மத சடங்காச்சாரங்களையும் சபைகளை கொண்டு வர ஆரம்பித்தார்கள். ஆகதான் பவுல் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார், கவனமாக இருந்தார். ஒரு நாளும் இதை அவர் அனுமதிக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானத்தில் இருந்தார். ஆகதான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். இயேசுவை தவிர வேற எதையும் நான் முன்னுரிமை கொடுக்க மாட்டேன். இயேசுவை தவிர வேற எந்த ஒரு சடங்காச்சாரத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் என்ற அடிப்படையில் பேச ஆரம்பிக்கிறேன். இது ஏன் இப்போ சொல்லிட்டு வரேன்னு சொன்னால், கிறிஸ்துவ சபைகள் ஒரு காலகட்டத்தில் நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவர்கள் கிறிஸ்துவையும் போதிக்க ஆரம்பித்தாங்க. அவர்கள் எங்கிருந்து மீட்கப்பட்டு வந்தார்களோ அங்கே இருக்கிற சில செய்கைகளையும் சில பழக்க வழக்கத்தையும் சபையில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம் பாருங்க. பல காரியங்களை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. சிலர் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அதோடு ஒத்து போனார்கள், சிலர் அதற்கு எதிர்த்து நின்றார்கள். அப்படி எதிர்த்து நின்றவர்கள் பெரிய மறுமலர்ச்சியை ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவ சபைக்குள்ளாக கொண்டு வர ஆரம்பித்தார்கள். இப்போ என்ன சொல்லிட்டு வரேன்னா, தேவன் ஆசைகள் நிறைந்த ஒரு கடவுளாக இருக்கிறாரு. ஆனால் சபைக்குள்ளே என்ன கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், ஆசையே கூடாது என்று சொல்லக்கூடிய புத்த மார்க்கத்தின், புத்த மதத்தினுடைய போதனைகளையும் விசுவாசிகள் இறுக பிடித்து கொண்டு நடக்கின்றவர்களாக மாறினார்கள். எப்படி இந்த புத்த மத கொள்கை சபைக்குள்ளே வர ஆரம்பிச்சது? இதே மாதிரி தான் பாருங்கள், பல மத கொள்கைகளும் சபைக்குள்ளே ஒரு காலகட்டத்தில் தலை தூக்க ஆரம்பிச்சது. திரும்ப சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் பிற இடங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக மாறின சில ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த அனாயிண்டிங், அந்த காரியம் அதை சொல்கிறாங்க இல்லையா, அந்த பழசு இன்னும் உள்ளே இருக்கிறதுனால அது அவங்களால விட மனசு வரல. ஆகவே என்ன பண்ண ஆரம்பிச்சா, அவங்களுடைய சில காரியத்தையும் உள்ளே கொண்டு வந்து புகுத்துகிறவர்களாக மாற ஆரம்பித்தாங்க. அப்படிதான் சபையின் காலகட்டத்தில் புத்த மதத்தினுடைய பல காரியங்களை பின்பற்றக்கூடிய அளவுக்கு சபைகள் ஒரு காலகட்டத்தில் உள்ளே போக ஆரம்பிச்சது. அதில் ஒரு காரியம்தான் நிர்வாணா கொள்கை. புத்த மதத்தை தழுவின எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிர்வாணா கொள்கையை பின்பற்ற, அந்த தத்துவத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்க ஆரம்பித்தார்கள். அதில் இருக்கின்ற அந்த கொள்கையில் ஒரு காரியம் என்னத்து கொண்டு வந்தாங்க, ஆசையை ஒழித்து விட்டால் இறைவனோடு ஒன்றாகி விடலாம் என்ற தத்துவத்தை பிடித்து கொண்டார்கள். இப்படிதான் கிறிஸ்தவ சபைகளை இப்படிப்பட்ட பிற மதத்தில் இருந்து வரக்கூடிய பல தவறான காரியத்தெல்லாம் சபையில் கொண்டு வந்து பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஆகவே நான் சொல்கின்றேன், கிறிஸ்துவை பின்பற்றின ஒவ்வொருவரும் பவுலை போல இருக்க வேண்டும். சிலுவை குறித்து அல்லாமல், இயேசு கிறிஸ்துவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக.
மற்ற மற்ற காரியம் நீங்கள் கேள்விப்பட்டால் கூட கொஞ்சம் யோசிக்கணும். இது கிறிஸ்துவை உயர்த்துகிறதா, அல்லது ஒரு மனுஷனை உயர்த்துகிறதா, அல்லது நம்ம பின்பற்றி வந்த உலக பிரகாரமான காரியத்தை உயர்த்துகிறதா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை மட்டும் உயர்த்தப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கும் என்று சொன்னால் அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை நாம் பின்பற்றி வரக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயத்தில் கிறிஸ்து இல்லாமல் மற்ற பாரம்பரியங்கள், சம்பிரதாயங்கள், மத கொள்கைகள், நீங்களாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சபைகளில் பார்த்தீங்கன்னா கொள்கைகள் உருவாகிவிட்டது. சபைக்கென்று பல கொள்கைகள் உருவாகிவிட்டது. உங்கள் சர்ச்சுடைய கொள்கை என்ன, உங்கள் சர்ச்சுடைய இப்படி கேட்குறாங்க. உங்கள் சபையினுடைய உபதேசம் என்ன அப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க உபதேசம் என்னன்னு கேட்கும்போது எங்கள் சர்ச்சில் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. அவங்க உபதேசம்னு எதை சொல்ல ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி எதை செய்யக்கூடாது. இன்றைக்கெல்லாம் சில பேர் இந்த பாரம்பரியமாக பலகாரத்தெல்லாம் பின்பற்றி வருகிறார்களவா, அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஆகவே தான் தெய்வ பிள்ளைகளே கவனமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் மற்ற காரியத்தை உள்ளே விடக்கூடாது. உள்ளே விடக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் அவைகளை யோசிக்க வேண்டும். ஆசையை ஒழித்து விட்டால் இறைவனோடு ஒன்றாகி விடலாம் என்று சொல்லக்கூடியது இந்த இந்த சமயத்தினுடைய தத்துவமாக இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே அநேக விசுவாசிகள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஒரு காலகட்டத்தில் எல்லாவற்றையுமே கலட்ட ஆரம்பித்தாங்க. இதை கழட்டினா தான் நல்லாயிருக்கும், அதை கழட்டினா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒவ்வொன்றா கழட்ட ஆரம்பித்தாங்க. இப்படி பண்ணுறது மூலம் என்னதை காமிச்சாங்க, நாங்கள் இன்னும் தேவனோடு நெருங்கி சேர்றோம் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதாவது எப்படின்னு சொன்னால் ஆசைகளை உள்ளடக்கி கொண்டு வெளியே மாய்மாலமாக இருக்கின்ற ஜனங்களாக கிறிஸ்தவர்கள் மாற ஆரம்பித்தார்கள். ஒரு காலகட்டத்தில் சபையில் நடந்த ஒரு பெரிய ஒரு தவறான காரியங்கள் என்பதை இவைகளெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய நிர்வாணத்தின் மூலமாக நாம் தேவனை நெருங்க முடியாது. ஒருவர் எனக்காக உங்களுக்காக நிர்வாணமானார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய நிர்வாணத்தின் மூலமாக தேவனை நெருங்குவது கிடையாது. எனக்காக ஒருத்தர் நிர்வாணமானாரே கல்வாரி சிலுவையிலே, அவர் நிமித்தமாக தான் நாம் தேவனை நெருங்க முடியும். அவர் நமக்காக எல்லாவற்றையும் இழந்தார், எல்லாவற்றையும் விட்டார். பைபிள் போடப்பட்டிருக்கிறது, இயேசு தம்முடைய மகிமையை கழற்றி, அதாவது தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் திறந்தார். ஏன்? நம்ம நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நாம் வாழ வேண்டும் என்பதற்காக, நம்முடைய இடத்திலே, நம்முடைய ஸ்தானத்திலே நமக்கு பதிலாக சொல்லுங்க, எனக்கு பதிலாக. ஆமென். எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பதிலாக சொல்ல போனா பதிலால் ஊழியம். இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் என்ன? பதிலால் ஊழியம். எனக்கு பதிலா, அதாவது நான் தான் பாவத்திற்காக அடிக்கப்பட வேண்டும். அங்க இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக என் பாவத்திற்காக அவர் கல்வாரி சிலுவைக்கு சென்றார். அவர் அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிர் திறந்தார். எல்லாம் எதற்காக செய்தார்? ஒரே பர்பஸ், எனக்காக, எனக்கு பதிலாக. சொல்லுங்க, எனக்கு பதிலாக. ஆமென். சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அங்கு இயேசுவின் பதிலால் ஊழியத்தை பார்க்க முடியும். பதில் எனக்கு பதிலாக, என் சார்பிலே. என் சார்பிலே என்று சொன்னால் நான் தான் இந்த பாடுகளை பட வேண்டும், இந்த சாபத்தை நான் சுமக்கணும், இந்த வேதனை நான் சுமக்கணும், இந்த உபத்திரவத்தை நான் சுமக்கணும், இந்த நெருக்கத்தை நான் சுமக்கணும், இந்த வேதனை நான் தான் சுமக்கணும். ஆனால் எல்லாம் எனக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே. பைபிளில் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம், நமக்காக. பைபிளில் போடப்பட்டிருக்குது, மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவனும் எழுதுகிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார், நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நமக்காக. இன்னொரு போடப்பட்டிருக்குது, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக. இன்னும் பல வசனங்கள் இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நமக்காக, நம்முடைய சார்பிலே. ஆகவே நான் சொல்றேன், நம்ம எதை விட்டோம், நம்ம எதை திறந்தோம் அது நிமித்தமாக கிடையாது. கிறிஸ்து எதை விட்டாரு, எதை திறந்தாரு அது நிமித்தமாக தான் நமக்கு வாழ்வு, நமக்கு சுகம், நமக்கு பலன், நமக்கு எல்லாமே எங்க இருக்குது என்று சொன்னால் கிறிஸ்துவின் மூலமாக. ஆமென். கிறிஸ்துவினால், கிறிஸ்துவுக்குள்ளாக.
ஆகவே தேவ பிள்ளைகளே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நிர்வாணமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் உரிந்தார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எதையும் கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். தேவன் ஆசைகளின் தேவன். அவருடைய ஆசைக்காக நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவரை போலவே நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே நாம் ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நம்ம இதை விட்டு அதை விட்டுன்னு சொல்லி நம்முடைய மத காரியத்தை பின்பற்றுவதிலே வைராக்கியம் பாராட்ட வேண்டிய தேவையும் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், மனிதன் ஆசைகளோடு உருவாக்கப்பட்டவன். எல்லாரும் சொல்லுங்க, மனிதன் ஆசைகளோடு உருவாக்கப்பட்டவன். வேதம் ஆசைகளை ஒழிக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கவில்லை. மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆசையே படக்கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. படிப்போம், ஒரு வசந்த நேரம் போவோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். அங்கிருந்து எல்லாரும் கவனத்தை செலுத்துங்க. 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். எல்லாருடைய கவனமும் வசனத்துக்கு நேராக செல்வதாக. எல்லாரும் படிப்போமா? 17ஆம் வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். கவனிச்சிங்களா என்ன சொல்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல்? அந்த நாட்களில் இருந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் அவங்க தேவனை காட்டிலும் பணத்தை மேன்மையாக பிடித்து கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்போ தான் சொல்கிற ஒரு காரியம், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வையாமலும். சேர்ந்து படிப்போம். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். சொல்லுங்க, அனுபவிப்பதற்கு. சொல்லுங்க, அனுபவி. உலகத்தை அனுபவி ராஜா அனுபவின்ற மாதிரி இப்போ பவுல் சொல்றார், நாம் அனுபவிக்கிறதற்கு. சொல்லுங்க, அனுபவி. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஒரு கிறிஸ்தவ சபையில் அது புல்பிட்டில் நின்றுக்கிட்டு இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லலாமா? அனுபவின்ற ஒரு வார்த்தையை சொல்லலாமா? நீங்களாம் ஒரு பிரசங்கியாரா? நீங்களாம் ஒரு பாஸ்டா? எப்படி இந்த அனுபவின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க? நான் பைபிளில் சொல்லிங்க, நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை அவர் எழுதி வச்சிருக்கிறார். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும். சொல்லுங்க, நன்மைங்கன்னா சும்மா இல்லை, சகலவித நன்மைகள். அப்போ என்ன சொல், நம்ம அனுபவிக்கணும்னு விரும்புகிறாரு. இந்த அனுபவிக்கிறது எப்படி? சகலவித நன்மைகள். நான் அனுபவின்னு சொன்ன உடனே கிறிஸ்தவங்க என்ன பண்ணாங்கன்னா தப்பானதெல்லாம் எடுத்துட்டாங்க. இது தப்பு, அது தப்பு, அது தப்பு, இது தப்புன்னு சொல்லிட்டு எதெல்லாம் தவறு தப்பானது அதை வச்சு என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, நம்ம அனுபவிப்பது தப்புங்க, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அது செய்யக்கூடாது, எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் அதை லிஸ்ட்டு போட ஆரம்பித்தாங்க. ஆனால் பவுல்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் சரியானது லிஸ்ட்டு போடுறாரு. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் அப்புறம் சொல்றாரு நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற. அது கூட எப்படி கொடுக்கிறாரா? அளந்து கொடுக்கிறவர் கிடையாது, கிள்ளி போடுறவர் கிடையாது. நம்ம தேவன் அள்ளி போடுறவர். சொல்லுங்க, அள்ளி போடுறவர். சொல்லுங்க, கிள்ளி அல்ல. நம்ம ஆட்கள் கொசுறு கொடுத்தா கூட பாருங்க, அதுலேயும் அந்த கொசுரையும் பிடிச்சிக்குவாங்க. அந்த சும்மா அப்படியே கை காமிச்சிட்டு சில பேர் அப்படியே கை காமிச்சிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது, கிள்ளி கொடுக்குறவர் கிடையாது, அள்ளி ஏராளமாக கொடுக்கிற தேவன். சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைக்கவும். சொல்லுங்க, அனுபவி. தமிழில் அனுபவின்றதுனால கொஞ்சம் ஏன் சொல்லுங்க, இங்கிலீஷில் என்ஜாய் சொல்லுங்க. என்ஜாய் நல்லா சொல்லுங்க, என்ஜாய் நல்லா தான் சொல்லுங்க. என்ஜாய். ஸோ என்ஜாய் பண்ணுப்பா, நல்லா என்ஜாய் பண்ணுப்பா, எல்லாம் என்ஜாய் பண்ணுப்பா. ஆனால் கிறிஸ்தவங்க என்ன பண்ண, என்ஜாய்ன்ற ஒரு வார்த்தையை கெட்ட வார்த்தையே எடுத்துக்கிட்டாங்க. கிறிஸ்தவ சபையில் என்ஜாய்னு சொன்னேன், என்னங்க அதெல்லாம் சொல்லாங்களா? இப்போ எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை சொல்கிறீங்க? எங்க என்ஜாய் உலகத்தான் பாருங்க. நம்ம தான் இந்த என்ஜாய்ன்ற ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கணும். ஆனால் உலகத்து மக்கள் இதை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அப்படிதான் பாருங்க. ஒரு பிரசங்கர் சென்னை பட்டணத்துக்கு போயிட்டு இருக்கும்போது, இங்கேருந்து திருச்சியிலேருந்து சென்னை பட்டணம் போகும்போது போகிற வழியில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா என்ஜாய் ஒயின்ஸ்னு இருந்துச்சாம் பாருங்க. என்ஜாய் ஒயின்.
மக்கள் பாருங்க அதில் என்ஜாய் பண்ணுறமே பேசு. ஏங்க, அனுபவிக்கிறதுனா தப்பான காரியத்தை அனுபவிக்கிறது பற்றி நான் பேசலை. நீங்கள் தப்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், தவறானதை அனுபவிக்க வேண்டும் பேசலை. வேதமும் பேசலை, நானும் பேசலை. வேதம் என்ன சொல்லுது? நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். எவ்வளோ அழகா அழுத்தம் திருத்தமா ஆழமா பவுல் எழுதி வச்சிருக்கிறார் என்பதை கவனிக்கணும். இவ்வளோ படிச்சுட்டு நம்ம தப்பான ஒரு காரியத்தை மனதில் கொண்டு போய்க்கூடாது. இதெல்லாம் தப்பு கிடையாதுங்க, பைபிளே சொல்லப்பட்டது, நம்ம அனுபவிக்கணும். ஆகவே நம்ம இது தப்பானதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறோம், இது அனுபவிக்கிற தப்பு இல்லை, அதை அனுபவிக்கிற தப்புன்னு சொல்லிட்டு நம்ம எதை லிஸ்ட்டு போட்டுருக்குறோம்? தவறானதை அனுபவிக்க லிஸ்ட் போட்டுருக்குறோம். ஆனால் வேதம் சொல்லுது தவறானதை அனுபவிக்கிறது கிடையாது. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். புரிஞ்சுதுங்களா? மனதில் கொண்டு போய் எதை சேவ் பண்ணி, எதை மனதில் கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும், முடிவு பண்ணணும். சும்மா கிடையாது உள்ளே போயிட்டு நம்ம தப்பெல்லாம் நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்திட்டு இல்லைங்க தப்பு கிடையாதுங்க, அதெல்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லி அப்படி பேசக்கூடாது. ஆகவே தான் சொல்கிறேன், என்ஜாய் என்று சொன்னால் என்ஜாய் பண்ணுங்க. எதில் என்ஜாய் பண்ணணும்? நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் எனக்கு உங்களுக்கு கர்த்தர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள், என்ஜாய். ஆமென். தேவன் உண்டாக்குன நாக்கை பார்க்கும்போதே அவ்வளவு நல்லா இருக்குது. சில விஷயத்துலலாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதே, சூப்பராக இருக்குதே. நாக்கு இருக்குதா? நாக்கை கொண்டு வந்துருக்கீங்களா? சில சாப்பாடுலாம் சில பேர் செஞ்சாலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் அம்மியில் உட்காந்து அரைச்சி செய்வேன். இப்போ எல்லாம் மிக்ஸி அது இது வந்தாலும் சல்லு புல்லுன்னு அரைச்சி போட்டுறா கொஞ்சம் டேஸ்ட்டு குறையுது. அந்த நாட்களில் அப்படி பண்ணி குடிக்கும்போது அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி நாக்கில் வச்சோன்னுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒருத்தர் சாப்பிடும்போது பக்கத்தில் உட்கா அப்படியே ஏச்சு ஊற ஆரம்பிக்கும். ஆமாம். சில பழங்களெல்லாம் சாப்பிட்டு பாருங்க. மாம்பழத்தில் பல வெரைட்டி இருக்குது. கிளிமுக்கு மாம்பழம் மட்டும் கிடையாது பாருங்க, ஏராளமான மாம்பழம் இருக்குது. இந்த மே மாதத்தில் ஒரு 4 வெரைட்டியை மட்டும் ரசித்தேன் பாருங்க, அதுவே ரொம்ப நல்லா இருக்குது. அதையே சாப்பிட்டு இருக்கலாம் போலன்னு சொல்லி வாங்கி உட்கார வச்சு அதை வீட்டில் உட்காந்து அதையே சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் பல வெரைட்டிஸ் நிறைய. நம்ம என்னங்க 4 இல்லை கடைக்கு பண்ண 4 பழம் எல்லாத்துலேயும் 1 கிலோ போடுங்க. எது இங்கே இருக்கிறதுலே எது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதை போடுங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆசை இன்னும் நிறைய வெரைட்டிலாம் வாங்கி சாப்பிட்ணும். நாக்கெலாம் அது சில மாம்பழத்தை வாயில் வச்சாலே அப்படியே உள்ளே போகுது. ஹலோ, கர்த்தர் கொடுத்த நாக்கு. அதான் சாது செல்லப்பா சொல்வார். அவர் சொல்வார், கர்த்தர் நாக்கு கொடுத்தது ருசித்து சாப்பிட்றதுக்கு. நீ ரசிக்க வேணான்னு சொன்னால் கர்த்தர் நாக்கை எடுத்துன்னு மற்ற கோழி மீன் லபக்குன்னு முழுங்குற மாதிரி வச்சுருக்கலாமே. கர்த்தரே நாக்கை வச்சாரு. ருசித்து அவைகளெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். பிள்ளைங்க ஐஸ்கிரீமை சாப்பிடுவாங்க பாருங்கள், என்னமா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க நம்ம சாப்பிட்றத விட பிள்ளைங்க சாப்பிட்ற ஸ்டைலை பார்த்தாலே இங்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு அதை அப்படி இப்படி இழுத்துக்கிட்டு பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க அதை எவ்வளோ என்ஜாய் பண்ணி ஐஸ்கிரீம்னு சொன்னாலே, கல்யாணத்தில் என்னதான் வெரைட்டிஸ் நிறையா இருந்தாலும் பிள்ளைங்க எங்கே நிற்பாங்க தெரியுங்களா? ஐஸ்கிரீம் கொடுக்குற இடத்துல நிற்பாங்க. அந்த இடத்துல போய் பாருங்க, எவ்வளோ ருசித்து எவ்வளோ இன்பமாக அவைகளை அனுபவித்து. நான் சொல்ல நாக்கு கொடுத்துருக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நான் ஆண்டவரே நல்ல நாக்கு கொடுத்தீங்களே, ருசித்து சாப்பிட்றதுக்கு நாக்கு கொடுத்தீங்களே, தப்பு கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், இது தேவையா அது தேவையா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வீட்டில் புரோட்டாவுக்கு சண்டை வந்துச்சு. பெரிய பஞ்சாயத்தெல்லாம் போய் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. அந்த வீட்டுக்கு போய் என்னையா பிரச்சனை வீட்டில், என் பொண்டாட்டி புரோட்டா கேட்குறா. ஃபஸ்ட்டு புரோட்டா தானே கேட்டது, வாங்கி கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அது அவங்க கல்யாணம் புதுசில் சண்டை புரோட்டாவுக்கு. நான் நினச்சேன், இப்படிலாம் சில ஆசாமிங்க இருக்கிறாங்கப்பா. அந்த புரோட்டா பஞ்சாயத்தை தீர்க்கிறதுக்கு அதுக்கும் செலவு பண்ணி பெட்ரோலை போட்டுட்டு
போய் புரோட்டா பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்து வச்சுட்டு வர வேண்டிய நிலைமை. கவனிங்க, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன். ஆகவே இன்னைக்கு நிறைய நேரத்தில் பாருங்க, மக்கள் உள்ளத்தில் கிறிஸ்தவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு காரியத்தை அனுபவிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு அவங்கள உள்ளத்தில் ஆட்குள்ள ஆரம்பிக்கிறது. ஏதாவது சில காரியத்தை, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டாலும் அவங்களுக்கு இப்போ ஒரு கில்ட்டி கான்சியஸ் உருவாக ஆரம்பிக்கும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஒரு மாதிரி, நல்ல ஏதாவது ஒரு இவங்க எதை நினச்சிருவாங்களோ, அவங்க எதை நினச்சிருவாங்களோ, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டால் மற்றவங்க எதாவது தப்பாக எடுத்துக்குவாங்களோ. கவனமாக கேளுங்க, எந்த கில்ட்டி கான்சியஸும் தேவை கிடையாது. எந்த ஒரு குற்ற உணர்வுக்குள் நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் இவைகளை கொடுத்திருக்கிறார், அவைகளை என்ஜாய் பண்ணி அவைகளை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சகலவித நன்மைகளையும் நாம் அனுபவிப்பதற்கென்றே தேவன் உருவாக்கி இருக்கிறார். தேவன் உருவாக்கி இருக்கிறார் என்று பவுல் அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார், அதை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். ஆமென். ஏதேன் தோட்டம் ஞாபகத்துக்கு வருகிறதா? படிப்போம். ஏதேன் தோட்டத்தில் ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு நேராக கவனத்தை செலுத்துவோம். அங்கு தேவன் எப்படி பண்ணார் என்று மோசே எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் சகல நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். சொர்க்கம் முளைக்க பண்ணினார். ஆமென். தேவன் முளைக்க பண்ணினார் என்பது கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன் சொல்றேன்னா, முளைக்க பண்ணினார் என்றால் என்ன அர்த்தம்? மனிதன் ஆசைப்படுவதற்கு முன்பாகவே தேவன் ஆசைப்பட்டார். அதுதான் உண்மையான காரியம். ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் மனுஷனை 6ஆம் நாள் உண்டாக்குனார், கடைசியாக மனுஷனை உண்டாக்குனார். ஆனால் அதற்கு முன்பாகவே மனிதனுக்கு என்னென்ன தேவை என்பதை எல்லாவற்றையும் பார்த்து 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 தேவன் உண்டாக்குனார். ஆமென். மனுஷனை அதாவது உண்டாக்குன பிற்பாடு சரி உட்கார் நான் என்ன பண்ணுறோம், அதுதான் அப்படி கிடையாது. மனுஷனை தேவன் முளைக்க பண்ணினார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மனிதன் ஆசைப்படுவதற்கு முன்பாகவே தேவன் ஆசைப்பட்டார் என்பதுதான் அதனுடைய அர்த்தமே. மனிதன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே மனிதனுக்கான குடியிருக்க போகின்ற இடத்தையும் தேவன் தீர்மானம் பண்ணினார், திட்டம் பண்ணினார், அதை உருவாக்கினார். ஆமென். புரிஞ்சுங்களா? மனிதன் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் கணக்கு போட்டார், தேவன் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். ஆகவேதான் சகலவித, சொல்லுங்க சகலவித. ஆமென். சகலவித தேவனாய் கர்த்தர் பார்வைக்கும் அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென். சகலவிதமான அழகான ருசியான போடப்பட்டிருக்கிறது நலமான சகலவித விருட்சங்கள், புசிப்புக்கு நலமுமான. சொல்ல புசிப்புக்கு நலமுமான. ஆமென். சாப்பிடும்போது இந்த நாக்கில் படும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கணும். நலமுமான எல்லா விட்டமினும் அதில் இருக்கணும், சும்மா ஒரு விட்டமின் மட்டும் இல்லை. அவதான் கர்த்தர் நல்ல சீசனை கொடுத்துருக்கிறார். அந்தந்த சீசனுக்கு நமக்கு என்னென்ன விட்டமின் தேவையோ அந்தந்த பழங்களை இந்த உலகத்தில் உருவாக்கும்படி தேவன் செய்திருக்கிறார். அவர் நல்ல சோசியல் மீடியாக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் வளரக்கூடிய பழங்களையும் காய்களையும் வாங்கி சாப்பிடுங்கன்னு வாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இது தேவையில்லை அது தேவை ஒதுக்கி வச்சுடுறோம். தேவன் கரெக்டாக குளிர்காலத்தில் என்ன உருவாகணும், நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை உருவாக்குறார். வெயில் காலத்துக்கு என்ன தேவையோ அதை உருவாக்கி வச்சுட்டு நம்ம அதைவைகளை வாங்கி சாப்பிடுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த இடத்துல பார்க்குறோம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அந்த தேசத்திலே பொன் அல்லது அவ்விடத்தில் பிதலோகும் கோமேதக கல்லும் உண்டு. என்ன பார்க்குறோன்னா, தேவன் அந்த அந்த நல்லதுன்னு போட்டிருக்குமே, பொன் விலை 11 தொடர்ந்து படிக்கிறேன். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர், அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும், அந்த தேசத்தின் பொன் நல்லது. தேவன் பசும் பொன்னை விளைய செய்தார், கோமேதக கற்களை கர்த்தர் விளைய செய்திருக்கிறார், முத்துக்களை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அத்தனையும் மனிதன் அனுபவிக்கும்படி எல்லாவற்றையும் உண்டாக்கினார்.
இதெல்லாம் தேவையில்லைன்னா கர்த்தர் தான் உண்டாக்கியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் ஏன் உண்டாக்குனார்? எல்லாம் எனக்கு தேவை, மனிதனுக்கு தேவை, நமக்கு தேவை என்று அறிந்ததினால் தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் அவைகளை அனுபவிக்க வேண்டும், அது நமக்கு தேவையானது என்பதை அறிந்துதான் தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒரு விஷயம் சொல்கிற கவனமாக கேளுங்க. அது மாத்திரமல்ல, மனிதன் அனுபவிக்கும்படி அவனுக்கு ஒரு மனைவியையும் தேவன் தந்தார். ஆமென். மனுஷன் என்ஜாய் பண்ணணும், அதுக்காகவே கர்த்தர் நல்ல ஒரு மனைவியும் கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இவை எல்லாவற்றையும் மனிதன், இவைகள் ஒன்றுக்காகவும் மனிதன் போய் ஜெபிக்கவில்லை, உபவாசிக்கவில்லை. ஆண்டவர் சொன்னாரா, டேய் அதான் இங்கே பார், இத்தனை நாள் ஃபாஸ்டிங் போட்டு வந்தால் தான் இதை சாப்பிட்ணும், அதை சாப்பிட்ணும், இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன். உனக்கு ஏவாள் வேணும்னா கூட இத்தனை நாள் ஃபாஸ்டிங் போட்டால் தான் உனக்கு ஏவாள் கிடைக்கும். ஏதாவது முன்னாடி இந்த மாதிரிலாம் சொன்னாரா? கவனமாக கேளுங்க. மனுஷன் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடியே, மனுஷன் உபவாசம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்முடைய தேவன் ஆசைகள் நிறைந்தவர் என்பதை காண்பிக்க ஆரம்பித்தார். ஆமென். ஆனால் விசுவாசிங்க என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் ஒன்றும் புரிந்து கொள்வது கிடையாது. இயேசு மட்டும் போதும், இயேசு போதுமே. ஏங்க, அது நல்ல அருமையான ஒரு வார்த்தை. இயேசு போதுமேன்றது ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நானும் சொல்கிறேன் இயேசு போதுமேன்னு தான். ஆனால் மற்றவர்கள், கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இயேசு போதும், மற்ற எதுவுமே வேணான்ற லெவலில் அப்படி பேச ஆரம்பித்தாங்க. இயேசு இருக்கிற இடத்துல எல்லா விதமான நன்மைகளும், இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கேயும் சகலவித நன்மைகளும் இயேசுவோடு கூட அங்கு வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம என்ன பண்ணுறோம்? எதுவும் வேணாம், இயேசு மட்டும் போதும், எதுவும் வேணாம், இயேசு மட்டும் போதும். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆசைகளை எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய வாழ்வில் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று விரும்பிதான் என்னை உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிலர் சொல்லுவாங்க, எதையுமே நாங்கள் ஆசைப்பட மாட்டோங்க. ஆசைப்பட மாட்டோன்னு சொல்லி பெருமை பாராட்டி மார்த்தட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைக்கவில்லை. நாம் தேவனுக்காக வாழ்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால், நம்முடைய தேவன் ஒரு சந்நியாசி அல்ல, தேவன் ஆசைகளின் தேவன். அநேக விசுவாசிகள் இந்த சந்நியாசி உபதேசங்களை தான் வார வாரம் கேட்குறாங்க சபையில். அதனால தான் பாருங்கள், மற்ற காரியத்தின் மேலாம் ஒரு ஆசையை வரமாட்டேன்து. சில பேர்லாம் பாருங்கள், இந்த கருப்பு வெள்ளையை தவிர வேறு எதுவுமே மனதுக்கு வரவே வராது. அவங்க மனதில் இருப்பதெல்லாம் கருப்பு வெள்ளை, வெள்ளையாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும். சில சபையில் பார்த்தா எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே இருப்பாங்க. மற்ற ஒருவேளை கலர் சட்டை உள்ளே போச்சுன்னா அதை முறைச்சி பார்ப்பாங்க, அதுக்குன்னே பிரசங்கம் வரும். எங்கள் ஒயிட்டு போடக்கூடாதுன்னு நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல, நீங்கள் ஒயிட்டு போட்டுங்க. ஆனால் இது மட்டும்தான் போடணும் உபதேசம் ஆக்குறீங்க பாருங்கள், அதுக்கு அப்போ நாங்கள் வந்து நிற்போம். வந்து எல்லாவற்றையும் அனுபவிங்க. எல்லா கலரையும் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள், எல்லா கலரையும் கொடுத்துருக்கிறார். பார்வைக்கு நலமுமான. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட். சில பேர்லாம் அந்த 2 கலரை தவிர வேறு கலருக்கே போக மாட்டாங்க. சில பேர் சர்ச்சை கூட பாருங்கள், ஒயிட்டாகவே இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் மற்ற கலரை கூட உள்ள ஆட் பண்ண மாட்டாங்க. இல்லைங்க, இதெல்லாம் பரிசுத்தமான மனவாட்டி சபை, ஆகவே இது இப்படி தான் இருக்கணும். கவனமாக கேளுங்க. தேவன் சன்னியாசி தேவன் அல்ல, ஆசைகளை உடையவர். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் ஆசைகளோடு உருவாக்கி இருக்கிறார். ஆகவே தான் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதையும் சரியான சகலவித நன்மைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவையில்லாத சந்நியாச உபதேசங்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அன்னைங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்? இப்படிப்பட்ட உபதேசம் பண்ணுறதுனால விசுவாசிகளை காக்க வேண்டாமாங்க ஐயா, இப்படிலாம் போதிச்சாதான் மக்களை வந்து ஒரு கைக்குள்ளே போட்டு வச்சுக்க முடியும், இப்படிலாம் போதிச்சாதான் மக்களை அடக்கி இது பண்ண முடியும், இல்லைன்னா விசுவாசி தலைக்கு மேலே ஏறி நம்ம தலை மேலே உட்காந்துக்குவான் அப்படின்னு சொல்லி சில பேருடைய எண்ணங்கள்லாம். நான் சொல்கிறேன், ஆவியானவர் காக்காவிட்டால் நம்ம எந்த விசுவாசிகளையும் காக்கவே முடியாது. ஆமென். நான் சொல்லட்டுங்களா? என்னையை காக்கிறதும் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான், உங்களை காக்கிறதும் பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் நம்மை காக்கவில்லை என்று சொன்னால், நம்ம எவ்வளோதான் நம்முடைய முயற்சிகளால் இப்படி பண்ணணும் அப்படி பண்ண வேண்டும் என்று நாம் தீர்மானம் பண்ணினாலும் நம்முடைய முயற்சிகள் வீணாகி போய்விடும்.
ஆவியானுடைய அபிஷேகம் நம்ம சரியான விதத்தில் நடத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வீணான முயற்சிகளெல்லாம் விட்டுவிட்டு தேவனை பற்றிய சரியான படத்தை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். ஏதாவது கொஞ்சம் உங்கள் மனதுக்கு தேவையில்லாத ஒரு காரியமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவைகளை ஒதுக்கி தள்ள பிரயாசம் எடுக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு கதை, ஒரு சம்பவம் வரும். இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு ஓமையை சொல்கிறார். இளையவன் மூத்தவனை பற்றி பேசுகிற இந்த மூத்தவன் அவனுடைய மனது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சந்நியாச எண்ணங்களால் நிரப்பப்பட்டவன் இந்த மூத்தவன். நீ கேட்கலாம், எப்படிங்க சொல்கிறீங்க சந்நியாச எண்ணம் என்று எப்படி சொல்கிறீங்க? கவனமாக கேளுங்க. இந்த மூத்தவன் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோரும் தெரிந்த சம்பவத்தில் கதையில் சின்ன பையன் பிரச்சனை பண்ணி பணத்தெல்லாம் வாங்கிட்டு சொத்தெல்லாம் வாங்கிட்டு ஊரை விட்டு போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டான் என்று நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்னொருத்தனை பற்றி வேதம் சொல்லுது, மூத்தவன் பெரிய பையன், இவன் என்னன்னா சின்ன பையன் போல ஆஸ்திகள்லாம் பிடிக்கிட்டு போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணல. அப்பா கூடவே இருந்தவன். யார் கூடவே இருந்தவன்? அப்பா கூடவே இருந்தவன், தகப்பனோடு கூட இருந்தவன். இது சொல்லப்போனால் தகப்பனோடு கூட இருந்தது மட்டுமல்ல, எப்போதுமே தகப்பனுக்கு ஒரு ஊழியம் செய்தவன், பணக்கார வீட்டில் இருந்தவன். ஆனால் இவனுடைய ஸ்டேட்மெண்ட், இவனுடைய வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது லூக்கா 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். 29. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாமல் இருந்தும். பார்த்தீங்களா என்ன பேசுகிறான்னு? எப்பா நான் உங்கள் கூட தானே இருந்தேன், உங்கள் கூட இருந்து ஊழியம் செய்தல்ல, இத்தனை வருஷம் நீங்கள் சொன்னதை மீறி இருக்கிறேன்னா கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. இவன் என்னமெல்லாம் பாருங்க. ஏய்யா உன் கூடவே இருந்தனே, உனக்காக தானே ஊழியம் பண்ணேன், என்னைக்காவது என் நண்பர்களுக்காக என் சிநேகிதருக்கு, அவன் பேசுகிற பேச்சு பாருங்க, என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி என்னைக்காவது ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்துருக்கிறியா? ஆனால் சின்ன பையன் வந்தோன்னுமே அவனுக்காக விருந்து ஆயத்தம் பண்ண சொல்கிறீரே, அது கொடுக்கு, இது பண்ணு, அது செஞ்சு எல்லாம் பண்ண சொல்கிறீரே. இவன் எண்ணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு எண்ணமாகவே இருக்குது. இவனுக்குள்ளே இருக்கிற ஆசை இவனை கொண்டுகிட்டு இருக்குது. என்னன்னா இத்தனை காலம் நான் ஊழியம் பண்ணேன், இத்தனை காலம் இப்படி பண்ணேன், இத்தனை காலம் இதை செஞ்சேன். இன்றைக்கி நிறைய பேருடைய மூத்த விசுவாசிகளுடைய சாட்சியெல்லாம் இதுவாக தான் இருக்குது. இத்தனை நாள் உங்கள் கூட தானே இருந்தேன், இத்தனை நாள் நீங்கள் சொன்னபடி தானே செஞ்சேன், இத்தனை நாள் என்னைக்காவது எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும் என்னைக்காவது நினச்சி பார்த்தியா? கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மூத்தவன் தினமும் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து சாப்பிட்டா கூட அப்பா கோபப்பட்டிருக்கவே மாட்டார், அப்பா கிராஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். என்னடா அது ஓவர நீ பட்டு டெய்லி ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து சாப்பிட்டுட்டு இருக்கிற? ஒரு நாளும் அப்பா ஏன்னா இளையவனோடு அப்பாவுடைய சம்பாஷணைகள்லாம் பார்க்கும்போது எந்த மாதிரி இருந்தது அதே போல தான் மூத்தவனோடும் அப்பா நடந்து கொண்ட விதங்கள் அப்படிப்பட்டதாக இருந்தது. அப்பாவுடைய எண்ணம் ஒரு நாளும் தப்பாக போனது இல்லை, ஆனால் மூத்தவனுடைய எண்ணங்கள்லாம் தப்பாகவே போயிருக்குது. இவனுடைய ஆசையில் ஒரு நப்பாசையாகவே இருக்குது. அவன் பேசுகிற பேச்சை பாருங்க, 28ஆம் வசனம் படிக்கிறேன். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன் ஆகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்று இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவன் இவன் அனுபவிக்க வேண்டும் என்று அப்பா ஆசைப்பட்டார், இவன் மனதில் கொஞ்சம் கூட இல்லை. ஏன் சொன்னால் சந்நியாச எண்ணங்கள். இத்தனை ஆண்டு காலம் இருந்து ஒவ்வொரு நாளும் அவன் சாப்பிட்டா கூட அப்பா டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டார். சாப்பிட்ற மகனை எல்லாம் உனக்கு தான் உண்டாக்கியிருக்கிறேன் இல்லைங்களா, எல்லாம் உனக்கு தான். இன்னைக்கெல்லாம் தெரியும், ஆண் பசங்களை வச்சிருக்கிற பெரிய பணக்காரர்கள் எப்படி ஆண் பிள்ளைகளை நடத்துகிற விதங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. இவர் டெய்லியும் சாப்பிட்டா கூட எவ்வளோ காசு செலவு பண்ணால் கூட அப்பா என்ன பண்ணுறேன், அவனுக்கு தான் சம்பாதிக்கிறேன், அவனுக்கு தான் எல்லாம் பண்ணுறேன் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஏன் ஒரு பையனுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்,
அவன் அனுபவிக்காமல் வேற யாரையும் அனுபவிக்கிறது? அவனுக்காக தானே இவ்வளவு சொத்து, அவனுக்காக தானே இவ்வளோ பணம், அவனுக்காக தானே இவ்வளோ செல்வம், அவனுக்காக தானே இவ்வளோ காரியத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறேன், சாப்பிட்டு போகட்டுமே. எங்கள் அப்பா ஒரு நாள் கிராஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். ஆனால் இவனுடைய எண்ணம் புத்தி பாருங்க, தப்பான ஒரு புத்தியாக இருக்குது. இவனுக்கு ஆசை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யாவே போச்சு. இவனுக்கு எண்ணம் பார்த்தீங்கன்னா, தம்பிக்கா அப்படி பண்ணிட்டீங்களே, அவனுக்கு ஒரு கொளுத்த கன்றை உண்டாக்கிட்டேன்னு சொல்லி கொளுத்த கன்றை அடித்தேன்னு சொல்லி கோபம் அவன் மேலே, தம்பி மேல் பொறாமையினால் அவன் உள்ளத்திலிருந்து குமுறுதலினால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நான் பேசுகிறான் வந்து. ஆமேன். தம்பி போட்டிருக்கிற மோதிரம், தம்பி போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, தம்பி போட்டிருக்கிற பாதரட்சை, இதெல்லாம் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா தம்பியை பற்றி சொல்கிற வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட பேசுகிற உம்முடைய குமாரன். என்ன என் தம்பி வந்து பேச்சு கூட பாருங்கள் எவ்வளோ ஒரு அந்த பேச்சிலேயே ஒரு பிரிவினை உண்டாகிறத பார்க்க. உம்முடைய பிள்ளை, உன் பிள்ளை வந்திருக்கிறான், உன் பிள்ளை கிடையாது, யாரு உன் தம்பி அப்படி சொல்லி, என் தம்பி என் சகோதரன் என்று சொல்லியிருக்கணும். பேச்சிலேயே பிரிவினையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்லப்போனால் தேவனை குறித்த ஒரு சரியான அறிவு மூத்தவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. இவன் அனுபவித்து சாப்பிட்ருந்தா கூட அப்பா டிஸ்டர்ப் பண்ணியிருக்கவே மாட்டார். இவன் விதவிதமாக ட்ரெஸ் போட்டிருந்தா கூட அப்பா கோவப்பட்டிருக்கவே மாட்டார். ஏனென்று சொன்னால் இளையவனிடம் அப்பா நடந்து கொண்ட விதங்களை பார்த்தாலே மூத்தவனையும் அப்படி தான் நடத்தியிருப்பார். அந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஏப்பா என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்குதே, என்னுடையதெல்லாம் உன்னுடைய, நீ ஏன் வந்து இப்படி பிரித்து பார்க்குற, ஏன் இப்படி யோசிக்கிற, எல்லாம் என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்குதே. இன்றைக்கு நம்ம அப்பா தகப்பன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. எழுந்து நிற்போம். மகனே, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. என்ன சொல்கிறான்னா, மகனே எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு உனக்கு உரிமை உண்டுறா, நீ என் மகன், நீ என் பிள்ளை, இதை அனுபவிக்கலாம். ஆமென். புரிஞ்சுங்களா? நம்ம அனுபவிப்பதில் தேவன் குறுக்கீடு பண்ணுவது கிடையாது. அந்த இடத்துல தகப்பன் பேசின விதங்களெல்லாம் பார்த்தாலே ஆச்சரியம் மூட்டுகிறது. ஆனால் மூத்தவனுக்கு அந்த எண்ணம் இல்லை. இன்றைக்கி சில மூத்த விசுவாசிங்க, இந்த பாரம்பரியமான விசுவாசிங்க இப்படி இந்த மூத்தவனுடைய எண்ணங்களை உடையவங்களாக இருக்கிறது போலவே இன்றைக்கும் சபையில் இருக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் என்ன சொல்கிற, தகப்பனுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு வாழ்கிற கிறிஸ்தவர்களாக மாறுங்கள். நம்முடைய தகப்பன் நாம் அனுபவிப்பதை விரும்புகிறார். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் எனக்கு உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர். தப்பை புரிஞ்சுக்க, நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிங்க. நீ தவறானதை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை, நீங்கள் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, இன்றைய பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆசைகளின் தேவன். ஆண்டவரே, உம்முடைய ஆசைக்கென்று எல்லாவற்றையும் உருவாக்கினீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள் ஆசைகளை உருவாக்குகிறீர், அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலையும் எங்களுக்குள் தருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆசைகளை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நாளும் எங்களை குறித்து நீர் தவறான எண்ணங்கள் உடையவது அல்ல ஆண்டவரே. எங்களை குறித்து நன்மையான திட்டங்கள் நம்முடைய வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பா, நீர் எங்களை பற்றி எப்போதும் சமாதானத்துக்குரிய நினைவுகளை உடையவராக இருக்கிறீர், வாழ்வுக்குரிய எண்ணங்களை உடையவராக இருக்கிறீர்.